கோவையில் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு ஆதரவு பெற்ற ஃபின்டெக் ஹேக்கத்தான் நடைபெறுகிறது. BNK ஹப் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுடன் இணைந்து ஃபின்டெக் ஹேக்கத்தான் 2025 புதுமை மூலம் நிதி உள்ளடக்கத்தை திறப்பது பெருமையுடன் வழங்குகிறது. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் லட்சியமான ஃபின்டெக் ஹேக்கத்தான் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் கல்லூரியில் உயிரி தொழில்நுட்ப சிறப்பு மையத்தில் நடைபெறுகிறது. இது மாநிலம் முழுவதும் நிதி கண்டுபிடிப்பு மற்றும் உள்ளடக்கத்தை வளர்ப்பதில் ஒரு குறிப்பிடத்தக்க பாய்ச்சலை குறிக்கிறது. இந்த நிகழ்வு ஆகஸ்ட் 1ஆம் தேதியான உலகளாவிய நிதி தொழில்நுட்ப தினத்தன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. இதில் டாக்டர் ஜினுபாலா ஜெயக்குமார், கூடுதல் இயக்குனர் SDPI கோவை, திருமதி காயத்ரி திட்ட தலைவர் ஸ்டார்ட் அப் TN மற்றும் திரு ராஜசேகர் திட்ட அசோசியேட் ஸ்டார்ட் அப் TN ஆகியோர், BNK ஹப் நிறுவனர்கள் திரு அபிலாஷ் சந்திரன் மற்றும் திருமதி நிமி ஜான், திரு சசிகுமார் தலைமை இணக்க அதிகாரி, திருமதி தீபிகா நாகராஜன் தலைமை தயாரிப்பு அதிகாரி மற்றும் ஹேக்கத்தானுக்கு தலைமை தாங்குபவர்கள் திருமதி பவித்ரா தேவி மற்றும் திரு வசந்த் கிருஷ்ணா ஆகியோர் கலந்து கொண்டனர். வித்தியாசமானது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து கோடிங்க்கு அந்த மாதிரி ஹேக்கத்தான்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஐடியாஸ்க்கு ஒரு ஹேக்கத்தான்ஸ் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன். ஸோ ஐடியாஸ் வந்து பிச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லைக் அப்கமிங் ஆண்டர்ப்ரினர்ஸ், ஆஸ்பிரன்ஸ், ஆண்டர்ப்ரினர்ஸாக வரவங்க, இவங்களுக்காக வந்து இது வந்து ஒரு நியூ இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா. ஸோ ஹேக்கத்தான் இப்போ எதுக்காக அப்படிங்கிறது வந்து சோஷியல் இம்பேக்ட், மெயின்லி சோஷியல் இம்பேக்ட். வாட் இஸ் அ சோஷியல் சேஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத காட்டுறது தான். லைக் நாங்கள் வந்து ஒரு க்ரியேட் பண்ணி தரோம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டெசிஷனாக இருக்கும். ஒரு கெரியர் சாய்ஸ்ன்னு வரும்போது வேலைக்கு போகலாமா இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது எல்லாரோட சாய்ஸும் மைண்ட்லேயும் போகும். அப்போ வந்து நம்மக்கிட்ட பெரிய பணம் இல்லை, ஸோ நம்மக்கிட்ட சப்போர்ட் இல்லை, அப்படி இருந்தாலும் நமக்கு தெரியாது இதை பற்றி அப்படின்னு நினைப்போம். சில பேர் வந்து ரொம்ப ஆஸ்பயர்டாக இருப்பாங்க, மோட்டிவ் இருக்கும் அவங்களுக்கு, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸில் நம்மளே ஃபாலோ ஆகும் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் கொடுத்தோ இல்லை எங்கே போய் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட் கைடன்ஸ், மென்டர்ஷிப் இதெல்லாமே தரதுக்காக தான் இந்த ஹேக்கத்தான் இவெண்ட் வச்சு. ஸோ இதில் வர நியூ ஐடியாஸ் அண்ட் ஆஸ்பிரன்ஸ் இவங்களை வந்து நம்ம வந்து இதுலேருந்து க்ரியேட் பண்ணி தரோம். ஸோ நாங்கள் வந்து ஜேர்னி எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்தோம். ஸோ அது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் ரொம்ப இருந்துச்சு, ப்ராப்பரான சப்போர்ட் கிடையாது. ஸோ அதெல்லாம் சக்சீட் பண்ணி வந்த இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கம்யூனிட்டி வெளியிலும் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சி தான் இந்த டிவிஷனே நாங்கள் வந்து பேங்க் ஹப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஃபின்டெக் ஃபவுண்ட்ரி. ஸோ இதோ பேசிக்காக எப்படி கவர் பண்ண போகிறீங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப் இல்லாத இருக்கவங்க, இல்லாட்டி பெருசாக ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை மட்டும் இருந்துச்சுன்னா அவங்க எங்களால் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அந்த அப்ரோச்சில் வந்து அவங்களுக்கு தேவையான எல்லாமே பண்ணி கொடுத்து அவங்கள ஒரு ஆண்டர்ப்ரனர் மாற்றுறது தான் இந்த ஃபின்டெக் ஃபவுண்டரி டிவிஷனோட எய்மே வந்து. ஸோ அதில் நினைப்பாங்க நிறைய பேர் வந்து ஒரு ஃபண்டிங் மட்டும் கிடச்சுன்னா நம்மளை ஏதாவது சாதிக்க முடியும்னு. பட் அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இப்போவும் இருக்குது. ஏன்னா ஃபண்டிங் கிடைச்சா கூட அது ப்ராப்பராக மென்டரிங் இல்லாமல் இல்லாட்டி சப்போர்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்கள வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டேஜில் போய் அவங்க வந்து ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணுறது இல்லாட்டி மார்க்கெட்டில் போய் ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற வரைக்கும் ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நாங்கள் அடிஷ்னலாக என்ன பண்ணி கொடுக்கணும்னா, ஸோ ஆல்ரெடி ஒரு பெரிய டீம் இதுக்கு பின்னாடி இருக்குது, நிறைய எக்ஸ்பர்டைஸ் இருக்க டீம் இருக்குது. ஸோ அவங்க இவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ஐடியாவோடு வந்தாலும் இல்லாட்டி ஒர்க் பண்ணணும்னு ஆசையோடு வந்தாலும் ஒரு ஐடியா டெவலப் பண்ணுறதுலேருந்து அதுக்கு ஒரு லோகோ டிசைன் பண்ணுறதுலேருந்து அதுக்கான தேவையான ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணி அது மார்க்கெட்டில் விட்டு அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு ரெவென்யூ க்ரியேட் பண்ணுற வரைக்கும் நாங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி கொடுக்குறோம். கிட்டத்தட்ட சொன்ன போனீங்கன்னா ஸ்பூன் ஃபீடிங் பண்ணி கொடுக்கணும்னு வேணாலும் சொல்லிக்கலாம். ஏன்னா ஆண்டர்ப்ரனர்ஸ் க்ரியேட் பண்ணுறது தான் எங்களோட நோக்கம். அதுவும் வந்து பேங்கிங் செக்மெண்ட்டில் அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்கு பெரிய ஒரு பேக்கப், ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப் இல்லைனாலும் அவங்களால பேங்கிங் செக்மெண்ட்டில் நல்லா பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு தான் இந்த டிவிஷன் ஒர்க் பண்ண போகிறோம். ஒபியஸ்லி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா செக்மெண்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா லே ஆஃப் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ லாஸ்ட் டே கூட இந்தியாவில் இருக்கிற பெரிய கம்பெனி TCS வந்து 12,000 பர்சன்ஸ் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஆசை இருக்குது, ஏதாவது பண்ணணும்னு ஒரு இது இருந்துச்சுன்னா இந்த இந்தியாவில் இருக்கிற 140 பில்லியன் பீப்புள் அவ்வளோ பேர்சனுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த ப்ராடக்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு எல்லா சப்போர்ட்டுமே ஸ்டார்ட் அப் டீம்லாம் இருக்கட்டும் இல்லாட்டி மற்ற ஸ்டேட்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒன்று மட்டும்
மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கணும். ஒரு பண்ணணும்னு ஆசை இருக்கணும், எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு ஆசை மட்டும் இருந்துச்சுன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட ஊரும் வந்து ரொம்ப ரூரில் இருக்குது தான். அங்கேருந்து இப்போ ஒரு இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரணும்னா அவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு முடிச்சும் வரணும்னா அவ்வளோ சப்போர்ட் இருந்ததுனால மட்டும்தான் பண்ண முடிஞ்சது. ஈவன் ஸ்டார்ட் அப் டீனாக இருக்கட்டும், அங்கே கொடுத்த சப்போர்ட் இருந்தது மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இப்போ பில்ட் ஆகுறது. என்னோட கம்பெனி இப்போ இந்த லெவலுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எல்லாமே ஸ்டார்ட் அப் டீனோட சப்போர்ட் தான். ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஒரு மைண்டோட வர்றாங்க, எனக்கு பண்ணணும்னு ஆசை மட்டும் இருந்துச்சுன்னா எல்லா சப்போர்ட்டுமே டெஃபினட்டாக கிடைச்சிடுங்கிறது.